அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனலில் இன்னைக்கு அழகான ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வளர்ந்த மனிதர், அதாவது உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மனிதர் ஒரு குள்ளமான மனிதர். இப்படி 2 பேர் இருந்தாங்க. இந்த வளர்ந்த மனிதருக்கு என்னன்னா ஒரு பொறாமை குணம். எதனால் பொறாமை குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குள்ளமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிறாரு, நல்லா பழகுறாரு, எல்லாருக்கும் அவர் பிடிச்சிருக்குது. எப்படி இவனால் நயமாக பேச முடியுது, அழகாக எல்லாத்தையும் பழக முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறாமை குணம் அவருக்கு வந்துடுச்சு. உடனே உயர்ந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, இவனை நம்ம எப்படியாவது களங்கப்படுத்திடணும், இவனை எப்படியாவது நம்ம இவனுடைய பெயருக்கு ஒரு அவமானத்தை உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் மேலே ஒரு பொய் குற்றத்தை சொல்லிடுறார். இந்த குள்ளமான மனிதர் மேலே பொய் குற்றத்தை சொன்ன உடனே பஞ்சாயத்து நடக்குது. ஏன்னா கிராமங்களில் பஞ்சாயத்து அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இல்லையா? ஸோ அப்படி நடக்கிறப்ப அந்த பஞ்சாயத்தில் சொல்லிடுறாங்க, அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை ஒரு குற்றவாளியாக மாற்றிடுறாங்க. குற்றவாளியாக மாறின உடனே அவனுக்கு ஒரு அவமானம் தாங்க முடியல. குள்ளமான மனிதன் யோசிக்கிறான், நம்ம என்ன தவறு செஞ்சோம், நம்மளை ஏன் இப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்படி அவன் மனம் வருந்துறது, அவனுடைய செயல் இதெல்லாம் மாறின உடனே அந்த புகார் சொன்னார் இல்லையா, நெட்டையான மனிதர், உயரமான மனிதர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புகார் சொன்னவருக்கு திடீர்னு மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்குது. ஆகா, நாம் இப்படி தவறு பண்ணிட்டோமே, டெய்லி நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியலையே, நமக்கு இதுக்கு பிராயச்சித்தம் தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயரமான மனிதர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, அப்போ தான் பக்கத்து கிராமத்தில் ஒரு சாது வந்திருக்கிறாரு அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க. உடனே அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறாரு, அந்த சாதுவை போய் சந்திக்கிறார். அந்த சாதுவை போய் இந்த உயரமான மனிதர் சந்திக்கிறப்ப நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறார். இது போல் எனக்கு கொஞ்சம் பொறாம குணத்தினால நான் குள்ளமான மனிதரை நான் அவதூறு சொல்லிட்டேன். இப்போ அந்த குள்ளமான மனிதர் ரொம்ப மனம் வெதும்பி ரொம்ப அழுகையோட அவரோட வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அவமானத்தில் கூனி குறுகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயங்களெல்லாம் அந்த சாதுக்கிட்ட சொல்கிறாரு. உடனே சாது இதையெல்லாம் கேட்டுட்டு அவர் அமைதியாக சொல்கிறாரு, இன்னைக்கு ஒன்று பண்ணு, 3 கிலோ இலவம் பஞ்சம் வாங்கு, அந்த குள்ள மனிதரோட வீட்டில் அவர் தூங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணு, அந்த பஞ்சுகளை எல்லாம் கொண்டு அவங்க வீட்டு வாசலில் நல்லா பரப்பி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்னை பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம யோசனை கேட்டோம், இவர் என்னவோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான், சரி சாது சொல்லிட்டாரு, நமக்கு பரிகாரம் தான் முக்கியம், நம்ம எப்படியாவது இந்த இதுலேருந்து வெளியாகி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசித்து அந்த குள்ள மனிதர் தூங்குறத கரெக்டாக பார்த்துட்டு அவங்க வீட்டு வாசலில் போயிட்டு இந்த 3 கிலோ இலவம் பஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த இலவம் பஞ்சை அவங்க வீட்டு வாசலில் ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் சாதுவை சந்திக்கிறப்ப, ஐயா சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இலவம் பஞ்சம் அந்த குள்ளமான மனிதர் வீட்டில் வாசலில் பரப்பி வச்சுட்டேன், இப்போ நான் என்ன சாமி பண்ணணும், இப்போ நான் செஞ்ச பாவம்லாம் இப்போ போயிடுமா சாமி அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீ என்ன பண்ணு, இப்போ போயிட்டு, இப்போ பகல் நேரம் தானே, இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த பஞ்சு, நீ போட்ட பஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த உயரமான மனிதரை அனுப்பிச்சி விட்றாரு. உடனே இந்த உயரமான மனிதரும் போகிறார். அந்த குள்ளமான மனிதர் வீட்டு வாசலில் நம்ம பரப்பி வச்ச அந்த பஞ்சு தேடி அவர் போகிறார். அங்கே போய் பார்த்தா அந்த பஞ்சுகள் எதுவுமே இல்லை. உடனே அங்கேருந்து பதற்றத்தோடு ஒடியாடுறார். சாமி, நான் அங்கே போய் அவங்க வீட்டில் பார்த்தேன், அந்த பஞ்சு எதுவுமே அங்கே இல்லையே சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே அப்போ தான் சாமி சிரிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான்டா தம்பி வாழ்க்கை, நீ சொல்லிய சொற்கள் உன்னால் திரும்ப வாங்கிக்க முடியாது, நீ அவங்கள அவமானப்படுத்தினது தான். இப்போ இதற்கான பிராயச்சித்தம் அப்படின்னா அது நீ தான் தேடணும். நீ இதை சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது அவன் மீது பழி சொல்வதற்கு முன்னாடி யோசிச்சிருந்த அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. உண்மையிலேயே நீ மனம் வருந்தி திருந்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா இதற்கு ஒரே ஒரு வழி, நீ ஒரு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கிட்ட இந்த பாவத்தை சொல்லி அதற்கான விடையை தேடு, அப்பதான் அது உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது சொல்றார். இந்த கதையினுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வீண் பழியை நம்ம மற்றவங்க மேலே நம்ம சுமத்தணும் அப்படின்னா அது நம்ம மனசாட்சியே நம்மளை
கொன்னுடும். நம்ம மனசாட்சியை நம்மளை கொன்னுடும். அதுக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு யார் மீதும் வீண் பழி சொல்லாதீங்க. உங்களுக்கு உறுதியான தகவல் இல்லை அப்படின்னா யார் மீதும் பொறாமை குணம் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கிறது தான் உயர்ந்த பண்பு. அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும். நம் கூட இருக்கக்கூடிய அனைவரும் இயந்து நயந்து அன்புடன் பழக வேண்டும் என்பதே இந்த கதையின் நோக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி நன்றி நன்றி.